Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் electric field due to the system of point charges. System of அப்படின்னா என்னது? System அப்படின்னா தமிழ்ல அமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வந்து bulk amount of அல்லது group of point charges ஆல ஒரு பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய electric field. ஸோ இது எப்படியும் கேட்பாங்க, explain superposition principle of electric field. ஆல்ரெடி ஒரு டாபிக் பார்த்துருப்போம் இல்லையா, சூப்பர்பொசிஷன் பிரின்சிபிள் அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துருப்போம். ஸோ அது எதுக்குள்ளது? சூப்பர்பொசிஷன் பிரின்சிபிள் ஆஃப் வாட்? ஃபோர்ஸஸ் டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். ஹியர் த டாபிக் இஸ் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபிள் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். இல்லை அப்படின்னா ஜென்ரல் எப்படி கொடுப்பாங்க, இந்த கொஸ்டினில் இருக்கிற மாதிரியே எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன நோட்டேஷன்? ஸோ தட் இஸ் டினோட்டட் பை லெட்டர் E. Okay, so அப்போ system of point charges அப்படின்னா first we need to introduce one given charge இல்லையா? ஒரு given charge அப்படின்னா ஒரு ஜென்ரலாக ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். இந்த சார்ஜ் மேலே டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, அதுதான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஹியர் we need to write E total, I mean total electric field due to the system of point charges. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஹியர் வெக்டார் நோட்டேஷன் போடணும். ஸோ இ டோட்டல் வெக்டார், ரைட்? ஸோ இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். சரி, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கிவன் சார்ஜ் எடுத்துக்கிறேன், பிளேஸ்ட் அட் ஏ பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ த பாயிண்ட் இஸ் பி. ஸோ நார்மலாக வந்து பிங்கிற பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், தென் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல், இங்கெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? பிங்கிற பாயிண்ட் அல்லனா சில இடங்களில் சிங்கிற பாயிண்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ் இட் ஷுட் பி கன்சிடர் அஸ் ஏ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் வெரி லீஸ்ட், அதாவது லீஸ்ட் மேக்னிடியூட் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சார்ஜ் பிங்கிற பாயிண்டில் இருக்குது. ஓகே, தென் சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் எடுக்க போகிறேன். ஸோ சார்ஜஸ் ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பாசிட்டிவ் சார்ஜ், that is q1, then the second one எடுத்துக்கலாம், that is q2, அதே மாதிரி இன்னொன்று அதை q3ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அப் டு n வரைக்கும் இருக்கும் ஸ்பேஸில் இல்லையா? ஸோ அப்போ ஸ்பேஸில் வந்து 1லேருந்து n வரைக்கும் சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். 1 to nங்கிறத வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸும் சரி ஃபிசிக்ஸும் சரி டெரிவேஷன் சைடில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ith அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ith பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் i is equal to 1 to n. ஓகே, ஸோ அப்போ q1ங்கிற சார்ஜால் பிங்கிற பாயிண்டில் ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட். இஃப் த பாயிண்ட் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ் மீன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் வாட்? அவுட்வர்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், தட் இஸ் E1 வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? த நெக்ஸ்ட், வாட் அபவுட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் சார்ஜ்? சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னு என்ன? எந்த சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த சார்ஜை வந்து சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சோர்ஸ் சார்ஜுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது? ஆர். ஸோ ஜென்ரலாக ஆர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்கே q1 இஸ் த ஃபஸ்ட் சார்ஜ். ஸோ சார்ஜ் 1 டு த பாயிண்ட் பி, ஸோ r1p அப்படின்னு எடுத்துப்போம். See the direction of electric field outwards in this direction. So here the electric field is E2 vector. The next, what about the distance between the charge q2 and the point p? R2p. Next, electric field due to the charge q3 at the point p. So like this is the direction of electric field at the point p outwards, right? Here the distance is r3p. Okay, therefore we can write the total electric field, I mean E total, okay, at the point p is equal to the vector sum of the electric fields due to the individual point charges. அதாவது பிங்கிற பாயிண்டில் ஆக்ட் பண்ண டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சார்ஜாலையும் பிங்கிற பாயிண்டில் ஆக்ட் பண்ண இண்டிவிஜுவல் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஆட் பண்ணால் கிடைக்கும், ரைட்? ஸோ இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு E1 வெக்டார் ப்ளஸ் E2 வெக்டார் ப்ளஸ் E3 வெக்டார் ப்ளஸ் எக்ஸட்ரா, இது வரைக்கும் இருக்கலாம், ப்ளஸ் En வெக்டார். வேணா ஒரு சார்ஜை நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் Qn அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் En வெக்டார்.
Okay, what about the distance between the point charge Qn and the point P? That is RNP. So இப்படி எடுத்துக்கலாம். Okay, so from this we can write, we know the formula, electric field at a point due to a point charge. This is system of point charges. அப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன் படிச்சிருப்போம். E is equal to 1 by 4 pi epsilon naught into Q by R square. This is in scalar, இல்லையா? I mean in magnitude அப்படின்னு சொல்லலாம். வெக்டார்னு வரும்போது E வெக்டார், ரைட் சைடில் ஒரு யூனிட் வெக்டார், that is R cap. இது ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே எழுதிக்கலாம். This is equation number 1. So அப்போ first one, electric field, I mean E due to the charge Q1 at the point P is, formula என்ன வரும்? E1 vector. ஸோ என்ன சென்டென்ஸ்லேயே நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம், இங்கே E1 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ E1 vector is equal to, அப்படியே சேஞ்ச் பண்ணிப்போம், 1 by 4 pi epsilon naught into charge Q1 divided by R square. R அங்கிறது distance, இல்லையா? distance அங்கிறது வந்து between the point charge Q1 and the point P. ஸோ அப்போ அங்கே என்ன இருக்குது? R1P square. கரெக்டா? the next unit vector general R cap. so here R1P cap, இல்லையா? so this is the direction of what? the distance from the charge Q1 to the point P. otherwise the direction of electric field அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி next electric field E2 யாரால? due to the charge Q2 where at P is. so என்ன ஃபார்முலா வரும்? இதே மாதிரி E2 vector is equal to 1 by 4 pi epsilon naught into Q2 divided by distance from the second charge to the point P. so அப்போ என்ன வரும்? R2P square into R2P cap. the next similarly இப்படி போயிட்டே இருக்கும். ஃபைனலாக என்ன வரும்? En vector is equal to 1 by 4 pi epsilon naught into Qn divided by RNP square into RNP cap. ஓகேவா? ஸோ வேணா இங்கே சென்டென்ஸ் எழுதிக்கலாம், இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் En யாரால? due to the charge Qn at P. okay, so இது En. then therefore the total electric field I mean E total அப்படின்னு எழுதலாம், இல்லை அது வெக்டாரில் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லையா? ஸோ அப்போ E total is equal to என்ன எழுதியிருப்போம்? E1 vector plus E2 vector plus E3 vector plus etc. இல்லையா? plus En vector which is equal to E1 vector substitute பண்ணோம்னா 1 by 4 pi epsilon naught into Q1 divided by R1P square into R1P cap plus 1 by 4 pi epsilon naught into Q2 divided by R2P square into R2P cap. next plus etc. right? ஏன்னா D2 R3 R4 இந்த மாதிரி வரும், இல்லையா? so etc. plus 1 by 4 pi epsilon naught into Qn by RNP square into RNP cap. so okay, see the next page. என்ன எழுதலாம்? E total, I mean total electric field is equal to, எல்லாத்துலேயுமே எது காமனாக இருந்துச்சு? see the previous page. 1 by 4 pi epsilon naught is common. ஸோ அதெல்லாம் காமனாக வெளியே எடுத்துருவோம். ஸோ அப்போ 1 by 4 pi epsilon naught into inside the square bracket என்ன வரும்? here Q1 by R1P square into R1P cap plus Q2 divided by R2P square into R2P cap plus etc. plus Qn divided by RNP square into RNP cap அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ஸோ இது வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்
up to n வரைக்கும். ஸோ அப் டு n வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு நொட்டேஷன் யூஸ் பண்ணோம். என்னது? சம்மேஷன். நார்மல் அடிஷனுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். 1 to n அப்படின்னா சம்மேஷன். பியாண்ட் n, என்னை தாண்டி இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுவோம். பட் இன் ஸ்பேஸ்ன்னு வரும்போது there is no continuous charge distribution, அந்த வேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அதனால் அப் டு n வரைக்கும் தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? which is equal to 1/4 pi epsilon naught into ஆட் பண்ணுறதுக்கு சம்மேஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சம்மேஷன். கரெக்ட்? ஃப்ரம் 1 to n, அதை வந்து என்ன சொல்லுவோம்? ஐத்துன்னு சொல்லுவோம். அப்போ i is equal to 1 to n அப்படி எடுத்துட்டோம்னா இது எப்படி எழுதலாம்? q1 q2 தென் நெக்ஸ்ட் அப் டு qn வரைக்கும் உள்ளதை வந்து qiன்னு எடுத்துப்போம், டிவைடட் பை அதே மாதிரி r1p2 r2p2 r3p2 அப் டு rnp2ங்கிறத rip2 then unit vector rip cap. So this is the total electric field எங்க? at a point யாரால? due to the system of point charges. So important question, நல்லா practice பண்ணிக்கோங்க.